நானும் என் மனைவியும் குழந்தைகளுடன் என் மாமியார் வீட்டுக்கு செல்ல இருந்தோம். அங்கு சென்று சிறிது நாட்கள் கழித்து கிளம்பும் போது அவங்க வீட்டுக்கு அருகே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால என் மனைவி மற்றும் குழந்தைகளை முன்னரே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். எனக்கு வேலை முடிய நேரம் ஆயிடுச்சு. அதனால மாமியார் வீட்லயே தங்கிவிட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நானும் வேற வழி இல்லாம அங்க தங்கினேன். அவளது படுக்கை அறையில என்ன தூங்க சொல்லிட்டு அவ ஹால்ல வந்து சோபால படுத்தா. நான் சோபாவில படுத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. பின் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் டிவி பார்த்துட்டு இருக்க அவ வந்து என்கிட்ட உட்கார்ந்தா. எனக்கு ஆச்சரியம். அத பார்த்து நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியத்தோட என்ன பார்த்தா. பின்பு லேசா சிரிச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு கையில போனை எடுத்துட்டு வந்தா. போன்ல என் மனைவி பேசினா. என்னைக்கு வரீங்கன்னு என்கிட்ட என் மனைவி கேட்டா. என் மாமியார் ஏதாவது சொல்லிருப்பாளான்னு பயம் வேற எனக்கு. ஆனா அவளோ ஒன்னும் தெரியாத அப்பாவியாக, ரொம்ப நன்றிங்க, எங்க அம்மா தனியா இருப்பாங்க, நல்ல வேலை நீங்களாவது அவங்களுக்கு துணையா இருக்கிறீங்கன்னு சொன்னா. நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சுன்னா அம்மா சொன்னாங்க அப்படின்னு என்கிட்ட அவ சொன்னா. மனசுக்குள்ள அப்படியா சங்கதின்னு நினைச்சுக்கிட்டு போனை வச்சேன். உடனே என் மாமியாரை பார்த்து சாரி சொன்னேன். பரவாயில்லைனாங்க. நான் அவளை அழகா இருக்கீங்கன்னு சொன்னதற்கு இந்த மாதிரி ஒருத்தங்க சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு வயசு இப்ப 51. இப்ப இப்படி கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, எதற்கு சோகமா மாறிட்டீங்கன்னு கேட்டா. ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சோபால அமர்ந்தேன். எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. பின் டிவி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் அசிங்கமா போச்சு. என் மனைவிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது தப்புன்னு நினைச்சேன். உடனே என் மாமியார் என்ன பார்த்து என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க திடீர்னு சொன்னா. அதற்கு மேல என்னால நடிக்க முடியல. ஆனா அதற்கு மேல் ஒரு அதிர்ச்சி எனக்கு காத்திருந்துச்சு. ஆனால் என் மாமியாருக்கு இவ்வளவு கஷ்டம் என்றால் நான் பார்த்துட்டு சும்மா எப்படி இருப்பதுன்னு நான் சொன்னேன். பின் அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன். அவ அடிக்கடி எனக்கு போன் செஞ்சு பேசுவா. இதை இருவரும் ரகசியமா வச்சிருக்கிறோம். 15 நாட்கள்ல அவ வீட்டுக்கு மீண்டும் சென்றேன். இது தொடரும்.